தெரிவிச்சிட்டேன். உங்க ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும் என்று பதவியில் இருந்து அதை இழந்தவர்கள் ஆளாய் பறக்கிறார்கள். ஒரு பழமொழி உண்டு, யாருக்கோ தேல் கொட்டா எப்படி இருக்கும்னு. அது மாதிரி இந்த அதிகாரம் பதவிங்கிறது பிதிரார்ஜித சொத்து. எங்கள் காலம், எங்கள் பிள்ளை காலம், பேரப்பிள்ளை காலம் எல்லாம் எங்ககிட்ட தான் ஆட்சி இருக்கணும். எப்படி இன்னொருத்த ஆட்சிக்கு வர்றது? அதை எப்படி நம்ம அனுமதிக்கிறது? 5 மாதம் 6 மாதத்துக்கு கொடுத்த ஆட்சி கவுந்துடும், கொஞ்ச நாளைக்குள்ள கவுந்துடும். ஒரு 10-15 நாளாக சாபம் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்க கவுத்துவீங்களா? உங்களால் கவிழ்க்க முடியாது. நீங்கள் அப்படி கவிழ்க்கிறதுக்கு இங்கே ஒரு ஏஜென்ட் மத்திய சர்க்கார் வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கான். அவர்கிட்ட போய் திமுகவில் பெடிஷன் கொடுத்துருக்காங்க. நினப்பு இல்லாமல் ஆட்சியில் 60 உட்காந்துட்டாங்களே, எப்படி அனுமதிக்கிறது என்று அவ்வளவு வெறி கொண்டு ஒவ்வொரு நாளும் முயற்சியில் ஈடுபடுறாங்களே. பத்திரிகைகளுக்கு தனியாக பேட்டி கொடுப்பதுக்கு எனக்கு நேரம் இல்லை, மன்னிச்சுக்கணும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஏதாவது 2 கருத்தை எடுத்து போட உங்களுக்கு முடிஞ்சால் போடுங்க. கர்நாடகா மாநிலத்தில் இருந்த பொம்மை அரசு கலைக்கப்பட்ட போது கொடுத்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி ஆட்சியெல்லாம் கலைக்க முடியாது. சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சிக்கு இருக்க பெரும்பான்மையை கைப்பற்றி கவிழ்த்துட்டீங்கன்னு வைங்க, எச்சரிக்கை பண்ணுறேன், 180 இடத்துல தாவிக்கா ஜெயிக்கும். 180 இடத்துல ஜெயிக்கும். அபரிமிதமான விஜயாட்சியோடு விஜய் மீண்டும் முதலமைச்சராக வருவார்.